அமெரிக்காவில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் ட்ரம்ப், அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ் உள்ளிட்டோர் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் யாருக்கும் காயம் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது துரிதமாக செயல்பட்ட அமெரிக்க பாதுகாப்பு படையினரை அதிபர் ட்ரம்ப் வெகுவாக பாராட்டியுள்ளார். இரவு விருந்தில் தொடர்ந்து பங்கேற்க விரும்பினாலும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் அங்கிருந்து வெளியேறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டதும் விருந்தினர்கள் மேஜைக்கு அடியில் பதுங்கிய காட்சிகள் இணையதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ட்ரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவம் தொடர்பான CCTV காட்சி வெளியாகியுள்ளது. துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற ஹோட்டல் வளாகத்தில் ஏராளமானோர் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் புகைப்படத்தை அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். கலிபோர்னியாவைச் சேர்ந்த நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அவரிடம் ஏராளமான ஆயுதங்கள் இருந்ததாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மெலனியா ட்ரம்ப் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து நிம்மதி அடைகிறேன் என்றும் எக்ஸ்தல பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையாற்ற சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் சாறை சாறையாக சென்னை திரும்பி வருகின்றனர். ஒரே நேரத்தில் பேருந்து, கார்களில் பொதுமக்கள் சென்னை திரும்புவதால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் பயங்கர போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் பெருநகரங்களுக்கு திரும்புவதற்காக 14,508 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பிற ஊர்களில் இருந்து சென்னைக்கு இன்று 3,184 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதாக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மருத்துவ இளங்கலை படிப்பிற்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட்டுகள் நாளை முதல் விநியோகிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் மன அழுத்தம் ஏற்பட்டால் உதவி மையத்தை தொடர்பு கொள்வதற்கான எண்களும் வெளியிடப்பட்டுள்ளது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு பணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசுக்கான ரசாயன மருந்து கலவை செய்யும் பணிகளை காலை நேரங்களில் முடிக்க மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் வெற்றிகரமாக இயங்க தொடங்கிய ஈநுலை திட்டம் குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அணுசக்தி பயணத்தில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல் என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரஸ் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டதற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் வன்முறை அரசியல் செய்வதாக சாடியுள்ள அவர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியுள்ளார். கொடைக்கானலில் ஓய்வெடுக்க சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நட்சத்திர ஏரியை ரசித்தவாறு நடைபயிற்சி மேற்கொண்டார். முதலமைச்சருடன் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் மலை வாசஸ்தலமான ஊட்டிக்கு படையெடுத்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால்
தங்கும் விடுதிகளில் கட்டணம் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. கோடை விடுமுறையை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தரிசனத்திற்காக பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருக்கும் நிலையில் நெரிசலை கட்டுப்படுத்த கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கடலில் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கியதால் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி பணிகள் தீவிரமடைந்துள்ளது. மழை குறுக்கிடாமல் இருந்தால் நடப்பாண்டில் உப்பு உற்பத்தி 6 லட்சம் மெட்ரிக் டன் அளவை எட்டும் என்று உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி தடைக்காலம் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் மீன்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. சென்னை காசிமேடு மீன் சந்தையில் 500 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ இறால் மீன் தற்போது 1000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கோடை வெயில் தாக்கம் எதிரொலியாக எலுமிச்சை விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ எலுமிச்சை 250 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சித்திரை தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முருகப்பெருமான் அம்பாளுடன் தேரில் எழுந்தருள அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிக்கப் வாகனம் மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வேன் அதிவேகமாக மோதியதில் மின்கம்பம் முறிந்ததுடன் அருகில் இருந்த கடையின் முன்பகுதி மற்றும் விளம்பர பலகைகள் சேதமடைந்தன. ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் நிலவும் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. எரிபொருள் விநியோகத்தை உடனடியாக மீட்டெடுக்க அதிகாரிகளுக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உத்தரவிட்டுள்ளார். டெல்லியின் எல்லையில் உள்ள காசியாபாத், நொய்டாவில் வெயில் வாட்டி வதைப்பதால் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் செயல்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் காலை 7:30 மணிக்கு தொடங்கி மதியம் 12:30 மணிக்கு வகுப்புகளை முடிக்க அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு உத்தரப்பிரதேச அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் திரிசூரில் உலக புகழ்பெற்ற பூரம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. வான வேடிக்கை தடை செய்யப்பட்ட நிலையில் யானைகளில் பவனி வந்த சுவாமி சிலைகளை லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். லட்சக்கணக்கான மக்கள் திருவிழாவை காண காத்துள்ளனர். கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே 2 காட்டு யானைகள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட காட்சி வெளியாகியுள்ளது. வனத்துறையினர் செல்போனில் பதிவு செய்த யானைகளின் சண்டை காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பெரிய பட்ஜெட் படங்களை இனி வருவாய் பகிர்வு முறையில் தயாரிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று மாலை மதுரையில் நடைபெறுகிறது. தமிழகமே கொண்டாடக்கூடிய வகையில் கருப்பசாமி பாடல் ஒன்று இன்று வெளியாக உள்ளதாக படத்தின் இயக்குனர் RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். மதுரை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கருப்புசாமி பக்தர்கள், கருப்புசாமியை நம்புறவங்க, கும்புறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகிற ஒரு பாட்டை இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் சாங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஹியர் ஆல்சோ இன் த டீம். ஸோ
ஐ வில் see you all in the evening. IPL தொடரில் இன்று மதியம் 3:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் குஜராத் அணியை சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிர்கொள்கிறது. இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் லக்னோ மற்றும் கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் ஜெர்மனியின் முன்னணி வீரர் அலெக்சாண்டர் ஸ்வெரேவ் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் ரஷ்யாவின் டானில் மெத்வதேவ் ஹங்கேரியின் ஃபேபியன் மரோசனை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார்.